அல்ஹம்துலில்லாஹ். புகழ்ச்சி அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நம்பிக்கையாளர்கள் நன்னறியாளர்களின் பண்புகள் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பார்ப்போம். ஒரே தலைப்பிலே நம்ம பயணிக்க மாட்டோம், அடுத்தடுத்த தலைப்புகள் மாறும். ஸோ இந்த ஜும்மாவுக்கு இதுதான் தலைப்பு அப்படிங்கிறது இல்லை, பட் பயணிக்கிற எல்லா தலைப்புகளுமே இது ரிலேட்டடா தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பிக்கையாளர்களின் பண்புகள், நன்னறியாளர்களின் பண்புகள் அப்படிங்கிற அந்த பண்புகள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பண்பு அப்படின்னா என்ன? பண்பு அப்படிங்கிறது நம்ம வளர்த்துக்கிற விஷயம் கிடையாது. பண்புகளை நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சு நீங்க மெனக்கட்டீங்கன்னாலும் அந்த பண்புகள் வளராது. பண்புகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்களுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். அது அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள அது இருக்கும். இப்ப நீங்க பைபிள்ல ஒரு வசனம் பார்த்திருப்பீங்க, நீங்க இந்த செவர்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த லேடிடோ காலேஜ், ஓசிபிஎம் அந்த சைட்ல நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பைபிள் வசனம்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அதுல ஒரு வசனம் என்ன எழுதியிருக்கோம், ஒரு வசனம் பைபிள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு இருக்கும். இப்ப அன்பு கூறுறதுங்கிறது என்னது? அது ஒரு பண்பு. ஒருத்தவங்க நம்ம நேசிக்க சொல்றாரு, யாரையும் வெறுக்காத, எல்லாத்தையுமே நேசி. அதை அப்படியே நேசிச்சுட்டா எல்லாமே கிடைச்சிருவா. அப்படியே நேசிக்கணும்னு நினைச்சுட்டா அந்த நேசம் வந்துருமா? நான் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பைபிள்ல இந்த வசனம் இருக்குது, குர்ஆன்ல இப்படி இருக்குது, இந்த வசனம் இருக்குது. நீங்க ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கணும், யாரையும் கொலை செஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. அன்பு செலுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா அது நம்மளுக்குள்ள வந்துருமா? வராது. ஆனா இதே படிக்காத ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்குள்ள அது இயல்பாவே இருக்கும். அது வேதங்களே படிச்சிருக்காதவனா கூட இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு இயல்பாவே அந்த அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது இருக்கும். இந்த மதர் தெரசா இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க, மற்றவங்க மேல அன்பு செலுத்திருப்பாங்க. இதெல்லாம் பண்புகள், அதாவது இயல்பாகவே உங்களுக்குள் விதிக்கப்பட்ட விளைவிக்கப்பட்ட பண்புகள். இதுதான் பண்புகள். பண்புகள்ங்கிறது இயல்புங்கிறதெல்லாம் நீங்களா முயற்சி செஞ்செல்லாம் கொண்டு வர முடியாது. அது நீங்க என்னதான் தலையில இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. அப்படிப்பட்ட பண்புகள் உடையவர்களை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அது கடவுளால் அருள்பாலிக்கப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் நிறைய வசனத்துல சொல்றாரு, நான் தேர்ந்தெடுக்கிறவன் மேல நான் அதை கொடுத்தேன். நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாதவனா இருந்த, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வழி தவறுனவனா இருந்த, உனக்கு அனாதையா இருந்த. அனாதைன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அனாதையா இருந்த, ஆனா நான் தான் உன்னைய பார்த்து உனக்கு நான் நினைச்சதுனால உனக்கு இதை கொடுத்தேன் அப்படிங்கிறார். இந்த குர்ஆனை கொடுத்தேன் அப்படிங்கிறார். நீ அதுக்கான எந்த முயற்சியுமே செய்யல, நீ அதுக்கான எந்த உழைப்புமே போடல. இந்த வழிபாடு வழியில வருங்கிறத நீ நினைச்சு கூட பார்க்காம இருந்தேன்னு சொல்லுவாரு ஒரு வசனத்துல. இந்த வெளிப்பாடுகள் வழியில வருங்கிறத யாரா முகமது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உன் வழியில வருங்கிறத நீ நினைச்சு கூட பார்க்காம இருந்த, ஆனா நான் தான் உனக்கு அதை கொடுத்தேன். ஏன்? அதுக்கு முகமது தகுதியானவரா இருந்தாராங்கிறது கிடையாது, கடவுள் தேர்ந்தெடுத்ததுனால அதை அவருக்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த மாதிரியான அருள்பாலிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். யாரை பார்த்து கடவுள் கொடுக்கணும்னு நாடுறாரோ அவங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி அருள்பாலிக்கப்பட்ட, அது நீங்க நம்ப மறுப்பவர்கள், நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரி எல்லாம் கிடையாது. கடவுள் யாருக்கு அருள்பாலிக்கிறாரோ அவங்களுக்கு கொடுப்பாரு அந்த பண்புகளை. அது சில பேருக்கு அன்பு செலுத்துறதா இருக்கலாம், சில பேருக்கு மற்றவங்களை கண்ணியப்படுத்துற பண்பா இருக்கலாம். இது மாதிரி நிறைய பண்புகள் இருக்குதுல்ல, அது மாதிரி கடவுள் தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு.
அந்த மாதிரியான பண்புகள் நன்னறியாளர்கள்ட்ட கடவுள் எப்படி கொடுத்திருக்கிறாரு, நம்பிக்கையாளர்கள்ட்ட எப்படி கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க அடிக்கடி வர்ற வாதமே நீ சொல்றது நான் சொல்றது ஒண்ணுதானே அப்படிங்கறதுதான் இங்க வருது. ஆனா நான் சொல்றத நல்லா கவனிங்க, கடவுள் கொடுத்திருப்பாருங்கிற, ஆனா நீங்க நம்ம செய்யணும்னு சொல்றீங்க. இங்கதான் நம்மளுக்கு கிடைக்குது. கடவுளால் அருள்பாலிக்கப்பட்ட பண்புகள்னு நான் சொல்றேன், நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடிவுல கடவுளின் நாட்டம் நீங்க சொல்றீங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆரம்பத்துல இருந்தே கடவுள் மட்டும் அப்படிங்கறதான் நான் சொல்றது. இங்க நான் முன்னாடி வைக்கிற விஷயமே அதுதான். இந்த பயான் ஒருத்தருக்கான பதில் கிடையாது. இந்த பயான் மூலியமாக பலதரப்பட்ட மக்களின் கேள்விகளுக்கான பதில் தான் அது. ஒருத்தர் கேட்டுட்டாரு, அவருக்காக பதில் சொல்றதுக்காக இந்த பயான் அப்படி கிடையாது. பெரும்பான்மையான மனிதர்களுடைய கேள்விகளைத்தான் அந்த ஒருத்தரும் நம்மகிட்ட கேட்கிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில நம்மகிட்ட கேட்கல. இங்க இருந்து நீங்க சென்னைக்கு டிராவல் பண்ணீங்கன்னா சென்னையில உள்ளவங்களும் அதான் கேட்பாங்க, ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போனீங்கன்னா கிறிஸ்தவர் அதான் கேட்பாங்க, யூதர்கிட்ட போனீங்கன்னா யூதர் அதான் கேட்பாங்க. சோ இந்த கேள்வியை தான் இப்ப நம்ம பதிலா பார்க்க போறோம், வசன வாரியான பதிலா பார்க்க போறோம். சோ நம்பிக்கையாளர்களின் பண்புகள். போலி தெய்வங்கள் தங்களை இணை வழிபாடு செய்தவர்களை கைவிட்டு விடுகின்றன. 2:165 வசனம். இருப்பினும் மக்களில் சிலர் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றனர். மேலும் அவர்கள்தான் கடவுளாக இருக்கின்றனர் என்பதை போல அவர்களை நேசிக்கின்றனர். இவங்களே ஒரு போலி தெய்வத்தை அமைச்சுக்கிட்டு இவங்கதான் கடவுளுங்கிற மாதிரி அவங்களை நேசிக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர்களோ கடவுளை அதிகமாக நேசிக்கின்றனர். கரெக்டா? இப்ப நம்பிக்கையாளர்களுடைய பண்பு என்னவா இருக்கு அப்படின்னா, கடவுளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அப்படிங்கிட்டு இருக்கு. அதிகமா கடவுளை நேசிக்கக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க, விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க. இந்த வார்த்தையை நோட் டவுன் பண்ணிக்கங்க. கடைசியில முடிவு அங்கேதான் போய் முடியும் இன்ஷா அல்லாஹ். வரம்பு மீறுபவர்கள் தண்டனையை காணும் பொழுது அவர்களால் மட்டும் தங்களையே காண முடிந்தால் அப்பொழுது அவர்கள் அனைத்து சக்தியும் கடவுளுக்கு மட்டுமே உரியது என்பதையும், மேலும் கடவுளின் தண்டனை அச்சுறுத்துவதாகும் என்பதையும் உணர்ந்து கொள்வார்கள். தண்டனையை காணும் பொழுது அப்படின்றது இதுல கிடையாது. அதாவது நரகத்தை அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த உலகத்திலே தண்டிக்கப்பட்ட ஒரு இனங்களும் இருக்குது. அப்படி அவங்க தண்டனையை காணும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள இயல்பாவே தோன்றக்கூடிய ஒரு விஷயம், இந்த அனைத்து சக்திகளுமே கடவுளுக்கு மட்டும்தான் உரித்தானதா இருந்திருக்குது. நம்ம எந்த ஒண்ணுமே செய்யலைங்க, நம்ம செஞ்செல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அப்ப உணர்ந்துக்குருவாங்க அப்படிங்கிறார். மேலும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த தண்டனையும் போய் சேரும் அப்படிங்கிறது இதுல ஒரு கருத்தாவும் இருக்குது, இதுல ஒரு விஷயமாவும் இருக்குது. இதை நம்ம நோட் டவுன் பண்ணணும். 7:201 நன்னறியாளர்களாக இருப்பவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்குகின்ற போதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள், உடனே அவர்கள் காணக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். அவங்க பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்னு எப்படி பகுத்தறிவது என்பதை அவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் அப்படின்பாரு ஒரு வசனத்துல. படிச்சிருக்கீங்களா? எப்படி பகுத்தறிவணும்? பகுத்தறிவு அப்படின்னா என்ன? பகுத்து அப்படின்னா பிரித்து அப்படின்னு அர்த்தம். பிரித்து அறிவது அப்படின்னு அர்த்தம். கடவுள் மட்டும் அப்படிங்கிறது சரியான விஷயம். அதுல இருந்து நீங்க எந்த கருத்தை சொன்னாலுமே அது சரியாத்தான் இருக்கும். கடவுளை தவிர மற்றொன்றும் அப்படிங்கும் போது அது தவறான விஷயமாகும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி சரி எது, தப்பு எது, நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறத பிரித்து அறியக்கூடிய அறிவை அவர்களுக்கு வழங்கியுள்ளார். சோ நன்னறியாளர்கள் இப்படி பிரித்து அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதாவது காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மாதிரி இப்ப நான் ஒரு விஷயம் பகுத்தறிவுக்குன்னு சொல்றேன்ல, அது மாதிரி நீங்க குர்ஆனுடைய கடவுளுடைய வார்த்தைய ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் அது ஏன் அப்படின்னா கடவுளோட வார்த்தை அது, அதை நீங்க உன்னிப்பா தான் கவனிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க இவ்வளவு நாள் படிச்சிருப்பீங்க, காஃபிர்னு படிச்சிருப்பீங்க. காஃபிர்னா என்ன அர்த்தம்? நீங்க அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ற வார்த்தை தானே, நம்ப மறுப்பவர்னு சொல்றீங்க. காஃபிர் அப்படிங்கிற வார்த்தை எங்க தெரியுமா வந்துச்சு? அரபி மொழியில காஃபிர் அப்படின்னா
விவசாயிகளுக்கு பண்டைய காலத்துல விவசாயிகளுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, காஃபிங்கிற வார்த்தையை. ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த விவசாயிகள் என்ன செய்வாங்க, ஒரு விதையை தூக்கி மண்ணுக்குள்ள போட்டு மண்ணை எடுத்து மூடுவாங்க. இப்படி விதைய மண்ணுக்குள்ள போட்டு மூடுறதுனால மூடி மறைப்பவன் அப்படிங்கிறது அந்த காஃபிங்கிறதோட அர்த்தமா இருந்துச்சு. சோ இது மூடி மறைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறதான் காஃபிர்னு சொல்லுவாங்க, மூடி மறைக்கக்கூடியவர்கள். அதை கடவுள் நம்மளுக்கு அழகா அவருடைய அந்த மொழிபெயர்ப்புல எப்படி மொழிபெயர்த்து கொடுத்திருப்பாருன்னா டிஸ்பிலீவர்ஸ் மொழிபெயர்த்து கொடுத்திருப்பாரு. அது நல்ல வார்த்தை. டிஸ்பிலீவர்ஸ் நீங்க தமிழ் படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ப மறுப்பவர்கள்னு வரும். நம்ப மறுப்பவர்கள்னா என்ன, இப்ப நம்பிக்கையை மறுப்பவர்கள், அதுதான் நம்ப மறுப்பவர்கள். நீங்க உதாரணத்துக்கு ஒரு இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் தன்னால வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் உண்மையிலே அறிவுள்ள நாத்திகனா இருந்தா அவன் ஒத்துக்கிற மாட்டான். இதெல்லாம் தன்னால வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதையெல்லாம் துவக்கிய ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத அவன் ஒத்துக்கிடுவான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கிறதுலே அறிவார்ந்த ஒரு ஸ்பீசிஸ், ஒரு படைப்பினம், ஒரு உயிரினம் அப்படின்னு இருந்த ஒருத்தர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் சொல்றாரு, இது எல்லாமே தன்னால உருவாகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, கை நிறைய கோலி குண்டை எடுத்து நீங்க இப்படி மேல தூக்கி போட்டீங்கன்னா அது கீழே விழுகும் போது அது ஒரு வடிவத்தை ஏற்படுத்தாது. அதாவது அந்த கோலி குண்டெல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு வட்ட வடிவத்துக்குள்ள வராது. அது என்ன செய்யும், கோலி குண்டை அப்படி தூக்கி போட்டீங்கன்னா கோலி குண்டு செதறி போயிடும், ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துக்கு போயிடும். அப்ப இது ஒரு விஷயம் வெடிச்சு இதெல்லாம் உருவாக்கி இருக்குது. அதுவும் ஒரு நீங்க கொஞ்சம் முன்னாடி போனா எரிஞ்சிருவீங்க, கொஞ்சம் பின்னாடி போனா உறைஞ்சிருவீங்க சூரியனுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறத ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒத்துக்கிடுவாரு. அப்ப அவருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது. இப்ப இவர் எப்படி மறுப்பவர் ஆகுறாரு அப்படின்னா, அந்த நம்பிக்கைங்கிறது இயல்பான விஷயம். மனிதர்களுக்குள்ள இயற்கையான உள்ளுணர்வை வைத்துதான் கடவுள் படைக்கிறார், கடவுள் மட்டும்ட்டு. அதுக்கு இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த உள்ளுணர்வு இருக்குதுல்ல, அவர் விதை போட்டிருக்கிறாரு, அந்த விதை லைட்டா மரமா வளரும். ஆமா இதெல்லாம் இருக்குது, அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசியா, இதை நான் கடவுள்னு ஏத்துக்கிற மாட்டேன்றாரு. இது ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒன்று கட்டி கொடுத்தது, ஆனா அதை நான் கடவுள்னு ஒத்துக்கிற மாட்டேன். இந்த இடத்துல அவருடைய நம்பிக்கையை அவர் மறுக்கிறார். சோ இவங்கதான் நம்ப மறுப்பவர்கள், இவங்களே காஃபிர்கள். சரியா? நம்பிக்கையை தரைமட்டத்தோடு துண்டித்து விடுபவர்கள். நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினாலும் அல்லது வெட்டாவிட்டாலும் அது கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பது. அவன் படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? அப்ப இந்த மரம் மலரும் போது, கடவுள் அப்படிங்கிற அந்த மரம் மலரும் போது அதை வெட்டிடுறவங்க, அதாவது அதை மறுத்துடுறவங்க, இவங்க நம்ப மறுப்பவர்கள். நயவஞ்சகர்களுக்கான அர்த்தமும் இதே மாதிரியானதுதான். அதுக்கு விளக்கம் தேவையில்லை, நீங்களே தேடி படிச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் தேடி படிங்க. அதுக்காகத்தான் இப்ப நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, உங்களுடைய சிந்தனையை தூண்டுறதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க அதை தேடி தேடி படிக்கணும். குர்ஆன்ல ஒரு வார்த்தையை எடுத்து படிச்சுட்டு அந்த வார்த்தையோட அதை அப்படியே துண்டிச்சிடக்கூடாது. அந்த வார்த்தையை எதுக்காக கடவுள் பிரயோகப்படுத்துறாரு அந்த இடத்துல அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா அவர் அவ்வளவு துல்லியமா பிரயோகப்படுத்திருக்கிறாரு ஒவ்வொரு வார்த்தையும். சோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் கேர்ஃபுல்லா படிக்கணும்னு நான் சொல்றேன்ல, ஆக்சுவலா கடவுளை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் படிப்பாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அழகா பிரிச்சு 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 பகுத்து ஆராய்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, இப்ப உங்களுக்கு எத்தனை வசனம் இருக்குது குர்ஆன்ல கேட்டா 6300 சொச்ச வசனம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த வசனங்கள் முடிவடையவே அடையாது. கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த பூமியில உள்ள மரங்கள் எல்லாம் நல்லா கவனிக்க. இந்த வசனத்துல நம்ம கவனிக்காம விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில உள்ள மரங்கள் எல்லாம் பேனாவாக்குனாலும் கடலை மையாக்குனாலும் கடவுளின் வார்த்தைகள் ஒருபோதும் தீர்ந்து போகாது. அதுக்கடுத்த வார்த்தையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற 2 மடங்கு மையை நாம் வழங்கினாலும் சரியேங்கிறாரு. கடல்லாம் தீர்ந்து போயிருச்சு, கடவுளோட வார்த்தைகளை எழுதி எழுதி கடல் எல்லாம் தீர்ந்து போயிருச்சு. ஆனா அந்த கடல் மாதிரி நான் இன்னொரு மடங்கை கொடுத்தாலும், இன்னொரு பெருங்கடலை நான் கொடுத்தாலும் அப்பயும் கடவுளின் வார்த்தைகள் தீர்ந்து போகாதுங்கிறாரு. எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் அது. இப்படி படிக்கணும் குர்ஆனை, இன்னும் ஆழமா படிக்கணும். இப்படி படிச்சு இதை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு சமூகமா கடவுள் ஆக்கி வச்சிருக்கிறாரு. இதுதான் நம்மளுக்கான பணி, இதுதான் நம்மளுக்கான வேலை, இதுதான் நம்மளுக்கான நோக்கம்.
தொடர்ந்து பார்ப்போம். நம்பிக்கையாளர்களின் பண்புகள் 2-3வது வசனம். ரஷாத் அந்த இடத்துல சப்டைட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மக்களின் 3 வகையினர். ஃபர்ஸ்ட் நன்னறியாளர்கள். நன்னறியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத விவரிச்சிருப்பாங்க கடவுள் அந்த இடத்துல. அவர்கள் 2வது அத்தியாயத்துல 3வது வசனம், அவர்கள் கண்களுக்கு தெரியாதவற்றில் நம்பிக்கை கொள்பவர்கள், தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்கள், மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து தர்மத்திற்கென அவர்கள் கொடுப்பார்கள். புரியுதா? அதே தொடர்ந்து இன்னொரு வசனத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து கிடையாது, 6வது அத்தியாயத்துல 6:92வது வசனம் சொல்லுவாரு, மிகவும் முக்கியமான சமுதாயத்தையும் அதனை சூழ்ந்து உள்ள அனைவரையும் நீர் எச்சரிப்பதற்காக முந்தைய வேதங்களை மெய்ப்பிக்கின்றதாக நாம் வெளிப்படுத்தியுள்ள இந்த வேதமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றே ஆகும். மறு உலகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இதனை நம்பிக்கை கொள்வார்கள், மேலும் தொடர்பு தொழுகைகளையும் கடைபிடிப்பார்கள். இப்ப நான் கேட்டேன்ல இந்த வார்த்தைகள்னா என்ன, வார்த்தைகளை ஏன் கவனமா படிக்கணும்ட்டு. இப்ப தொடர்பு தொழுகைகள்னா என்ன? தொடர்பு தொழுகைகள் அப்படின்றது என்ன? நம்ம போன வாரம் பேசின கான்செப்ட் தான் அது. ஆனாலும் அதுலயும் ஒரு படிப்பினை இருக்கு. தொடர்பு தொழுகைகள் அப்படின்னா, இப்ப நான் ஒரு விளக்கம் சொல்றேன், சரியான எனக்கு பார்த்துட்டு இங்கேயே நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஆமா அப்படின்னு தோணுச்சுன்னா மண்டை ஆட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு மண்டை ஆட்டுங்க. தொடர்பு தொழுகைகள் ஃபஜ்ர், லுகர், அசர், மஹ்ரிப், இஷா, இந்த 5ஐயும் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு தொடர்பு தொழுகைகள் என பெயர். கரெக்டா? சரியா? தொடர்பு தொழுகைகள் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்லல. கரெக்டா? சரியா? தப்பு. ஒருத்தர் மட்டும் தான் பதில் சொல்லியிருக்கிறாரு. இதை ஆனா பெரும்பாலான பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? சரின்னு சொன்னாங்க. அதுக்குதான் கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப கவனமா படிக்கணும். தொடர்பு தொழுகைகள் அப்படிங்கிறது கான்டாக்ட் பிரேயர்ஸ். கான்டாக்ட் பிரேயர்ஸ்னா என்ன? கான்டாக்ட் அப்படின்னா என்ன? ஒருத்தர்கிட்ட உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, அதுக்கு பேரு கான்டாக்ட், தொடர்பு. அப்ப தொடர்பு தொழுகைகள் என்ன? கடவுளை கான்டாக்ட் பண்ணி பேசுறதுன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட நீங்க அந்த சமயத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேரு தான் தொடர்பு தொழுகைகள். ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வழக்கம் தெரிஞ்சிருக்கு. இது வருத்தத்துக்குரியது, கண்டிப்பா இது வருத்தப்பட வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இது அதுக்காக சொல்லல. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கவனக்குறைவை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். நானுமே முன்னாடி அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்ததுதான். அதுக்கப்புறமா கடவுள் கத்துக் கொடுக்கும் போது அதை மாத்திக்கிட்டேன். சோ இதன் வழியா நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாருங்கிறது தான் உண்மை. இந்த தொடர்பு தொழில்களை பத்தி நான் கடைசியா பேசுறேன். 2:45வது வசனம், உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகைகளின் மூலமாக நீங்கள் உதவி தேட வேண்டும். எப்படி இருக்கணும்? நீங்க கடவுள்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்றாரு? உறுதிப்பாட்டோடையோ தொடர்பு தொழுகைகளின் மூலமாகவோ நீங்க கடவுள்கிட்ட உதவி தேடணும் அப்படிங்கிறாரு. ஆனா அது உண்மையிலே கடினமானதுன்றது அவரே சொல்லிடுறாரு. அவருடைய வார்த்தையில பாத்தீங்களா? இந்த வார்த்தையில நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்கன்னா இப்ப தெரியும் அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய மகத்துவம் என்னங்கிறத கூட உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். இது உண்மையில் கடினமானது, ஆனால் பக்திமான்களுக்கு அவ்வாறு அல்லன்னு சொல்லி முடிச்சிருவாரு. 5 நேரம் தொழுகை தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இது எல்லாமே ஒரு கஷ்டம் தான். உறுதிப்பாட்டோட தொடர்ந்து இருக்கிறது எல்லாமே கஷ்டம். ஆனா பக்திமான ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? அது யாரு? என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்கு அது கஷ்டம் கிடையாது. நான் இதெல்லாம் ஒரு காதலன் காதலியை வச்சு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வரமாட்டேங்குது, உதாரணம் சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பேன். அப்ப நேசம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா கஷ்டம் இருக்காது. என்ன இருக்கும்? நேசம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா கஷ்டம் இருக்காது. நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அதற்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்க. சில பேர் உயிரை கொடுக்கறதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க. அரசியல்ல ஒருத்தரை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க, ரசிகர் ஒரு நடிகரை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க, ஒரு ரசிகனா இருக்கிறான் அப்படின்னா படம் வரல அப்படிங்கிறதுக்காக தீக்குளிச்ச ரசிகனும் இருக்கிறான்.
கரெக்டா? உயிரை மாச்சுக்கிட்ட ரசிகனும் இருக்கான். அப்ப கடவுளை நேசிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கஷ்டமாவே தெரியாது அவனுக்கு, உயிரை விடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் பாத்தீங்களா? அப்ப கடவுளை நேசிக்கக்கூடியவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இதுதான் விஷயம். இப்ப நம்ம போன தடவை ஒரு கடைசியா நம்ம பேசணும் இல்லையா, தொழுகையை கடைபிடிக்கல அப்படின்னா அது தப்பா அப்படின்றது. தப்பு சரி அப்படிங்கறதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. தொழுகையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதும் கான்செப்ட் கிடையாது. தொழுகையை கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறதுதான் கான்செப்ட். அவங்க கடவுளை அதிகமா நேசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க கடவுள்கிட்ட பேசக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், அந்த ஃபார்ம்ல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பார்த்தே கூட பதில் எழுதலாம். இப்ப அந்த ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா, அல்லது உங்களுடைய தொல்லையை போக்கக்கூடிய அந்த நிவாரண தொகையை தரேன், இப்ப கடனால கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை முடிக்கக்கூடிய அந்த நிவாரண தொகையை நான் தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா, நீங்க எந்த அளவுக்கு அந்த ஃபார்மை உன்னிப்பா கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபில் பண்ணுவீங்க. கரெக்டா? ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல. ஏன்? நீங்க அந்த காசு மேல வச்சிருக்கிற பற்று, அந்த காசு வந்துட்டா இது நம்மளுக்கு தீந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது இது தன்னால நிகழுது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கடவுள்கிட்ட நீங்க பேசிட்டா உங்க தொல்லையெல்லாம் தீந்துரும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தொடர்பு தொல்லையை நீங்க கடைபிடிப்பீங்க. அதைத்தான் அல்லாஹ்வும் இந்த இடத்துல சொல்றாரு, மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பார்கள் சொல்றாரு ஒரு வசனத்துல. அவங்களுக்கு அது மேலதான் எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை ஒரு அபரிமிதமா இருக்குது, நேசம், கடவுளை பற்றிய நேசம் அபரிமிதமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தொடர்பு தொழுகைங்கிறது ஒரு இயல்பான விஷயமா போய் முடிஞ்சிடும். அதை நீங்க மெனக்கட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. செய்யலன்னா பாவம் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அப்பயும் தோத்துருவீங்க. கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சு அதை உணப்போட விருப்பத்தோட செய்யும் போதுதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். இங்க உள்ள எல்லாரும் மேக்சிமம் மெஜாரிட்டி மனிதர்கள் என்ன செய்யறாங்க தொடர்பு தொழுகை அப்படின்னா அதை ஒரு கடமையா மட்டுமே பாக்குறாங்க, செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற மட்டுமே பாக்குறாங்க. ஆனா அது அதை தாண்டின விஷயம். அவங்க கடமையை பார்த்து அந்த டயத்துக்கு நம்ம அதை செய்யணுமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த தொடர்பு தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் சொல்றாரு, தொழிலாளிகளுக்கு கேடுதான்ங்கிறாரு ஒரு வசனத்துல. அவர்கள் தொழுகைகளின் போது கவனமற்று இருப்பவர்கள். அந்த தொழுகையை நீங்க கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா உங்க மைண்ட் வேற இடத்துக்கு போயிருது. இப்ப நீங்க அதையே விருப்பத்தோட செஞ்சு பாருங்களேன். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது எவ்வளவு கான்சியஸா ஃபில்அப் பண்ணுவீங்க. அப்ப எதை ஒண்ணு நம்புறீங்க? இப்ப நீங்க கடவுளை நம்பும் போது, கடவுளை நேசிக்கும் போது இந்த தொடர்பு தொழுகைகள்ல ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு அந்த தொழுகை முடிச்ச உடனே கடவுள் அதன் நிமித்தம் கொடுக்கிற திருப்தி இருக்குதுல்ல, அதுவும் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். இதுக்காகத்தான் நீங்க தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கணும். கடமை சும்மா ஒரு கடமைக்கு அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க, கடமைக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு வராம்பாங்க. விரும்பி செய்யணும், உவப்போட செய்யணும். நீங்க தர்மம் கொடுக்கும் போது அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு, உவப்புடன் அவர்கள் அளிப்பார்கள். விருப்பத்தோட நீங்க செய்யும் போதுதான் அந்த தொழுகை நிறைவேறுகிறது, முற்று பெறுகிறது, முழுமை பெறுகிறது. அது இல்லாத வரைக்கும் அந்த தொழுகையில உங்க கான்சென்ட்ரேஷன் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு செவரை பார்த்து தொழுதுகிட்டு இருக்கிறோம், அதை ஒரு சிலையை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், சாமி கும்பிடுறான். நம்ம ஒரு செவரை பார்த்து தொழுதுகிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? செவரை பார்த்து தொழுதுகிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம கான்சியஸ் ஃபுல்லா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே வேற ஒரு இடத்துல இருக்குது, கடவுள்கிட்ட இல்ல. அப்படிங்கும் போது அது எப்படி? இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? இதெல்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தொழுகணும்னு சொல்ல மாட்டோம். தொழுகாம இருந்தா கேடு இல்ல எனக்கு அப்படின்ற அந்த வார்த்தையும் வராது. தொழுகாம இருந்தா எனக்கு கடவுள் சொர்க்கத்துல போட மாட்டாரா அப்படின்னு எதுவும் இருக்கு அப்படின்ற வார்த்தைகள்லாம் வராது. அது எப்படி தப்போ அதே மாதிரி நீங்க கண்டிப்பா தொழுதே ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு அது ஒரு கடமை இல்லை அப்படிங்கும்போது அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து பார்ப்போம்.
நன்னறி என்பது 277வது வசனம். நன்னறி என்பது உங்களுடைய முகங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபில் அல்லாஹ் ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகிர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் முறை ஆரம்பம் செய்கின்றேன். நன்னறி வரையறுக்கப்படுகின்றது. 277. நன்னறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி திருப்பிக் கொள்வது அல்ல. நன்னறியாளர்கள் எவர் என்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்பவர்களே ஆவர். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் மேலும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் பணத்தை உவப்புடன் அளிப்பார்கள். உவப்புடன், விருப்பத்தோட அதை செய்வாங்க. மேலும் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள். அத்துடன் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் அவர்கள் வாக்குறுதி ஒன்றை செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராதிருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் நன்மையாளர்கள். அப்ப அவங்க இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனம் கிடையாது. நன்னறியாளர்களா இருந்தா இப்படி எல்லாம் இருக்கணும், உண்மையாளர்களா இருந்தா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்துல சொல்லல. வசனத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க நன்னறியாளர்களா இருந்தா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறார். அவங்க உண்மையாளர்களா இருந்தா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படித்தான் இருப்பாங்கன்னா அது அவங்களுடைய பண்பு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல பண்பு, அது அவங்களுடைய பண்பாவே அது இருக்குது. அவர்கள் 3:134 அவர்கள் நல்ல காலங்களிலும் அவ்வண்ணமே கஷ்ட காலங்களிலும் தர்மத்திற்கென கொடுப்பார்கள். அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களாகவும் மக்களை பிழை பொறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். கடவுள் பெருந்தன்மை உடையவர்களை நேசிக்கின்றார். 5:54 சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். இது நம்பிக்கையாளர்களையோ நன்னறியாளர்களையோ சொல்லல, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து நீங்கள் பின்வாங்கி சென்று விட்டால் பின்னர் தான் நேசிக்கின்ற மேலும் தன்னை நேசிக்கின்ற மக்களை கடவுள் உங்களுடைய இடத்தில் மாற்றி அமைத்து விடுவார். யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்கள மாத்தி அமைச்சிடாங்கிறார். நீங்க கடவுளை நேசிக்கல அப்படின்னா யாரு கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்கள நான் உங்க இடத்த மாற்றி அமைச்சிடுவேங்கிறார். உங்க வீடுகளை தரமட்டமாக்கி விட்டு உங்க வீடுகளை துடைத்தெடுத்து விட்டு அந்த வீடுகளில் புதிய குடிகளை அமர்த்தி விடுவார் அப்படிங்கிறார். அமர்த்தி விடுவேன் அப்படிங்கிறார். அவர்கள் நம்பிக்கையாளர்களிடம் கனிவுடனும் நம்ப மறுப்பவர்களிடம் கண்டிப்புடனும் இருப்பார்கள். அவங்க அந்த நம்பிக்கையாளர்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த காட் இஸ் நம்பிங் எவ்ரிதிங் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டவங்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் இருக்கும். அதை ஏத்துக்கிறாங்கள்ட்ட ஒரு வெறுப்பும் கண்டிப்பும் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அது இயல்பு, அது இயல்பு. நீங்க ஏன் என்னால அப்ப நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ ஏன் கனிவோட பேச மாட்டேங்கிற? ஏன்னா எனக்கு கனிவோட பேச வரல. ஏன் அப்படின்னா அவர் முடிவு எடுத்துட்டாரு. என்ன முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா, கடவுள் மட்டும் இந்த இடத்துல செய்ய போறது இல்ல, நானும் தான் செய்ய போகணும், நானும் தான் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு. இப்ப இவர் எப்படி காடி சிறந்த எடுத்தீங்க அப்படிங்கிற கொள்கைக்கு நம்ம வருவாரு. இப்ப இவர்கிட்ட போய் என்னால கனிவோட எப்படி பேச முடியும்? முடிவு எடுத்த ஒருத்தட்ட நான் கனிவோட பேச முடியல. இது இயல்பாவே இருக்குது எனக்கு அப்படிங்கும் போது எனக்கு அது வரல. சோ அவங்க கனிவோடும் நம்ப மறுப்பவர்களிடம் கண்டிப்புடனும் இருப்பார்கள். மேலும் எந்த நிந்தனைக்கும் அஞ்சாது கடவுளின் நிமித்தம் பாடுபடுவார்கள். கடவுளின் ஆசீர்வாதம் இத்தகையதே ஆகும். இங்க பாருங்க, இதில் நல்லா கவனிக்கணும். கடவுளின் ஆசீர்வாதம் இத்தகையதே ஆகும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இவங்க மேல கடவுள் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறார். நான் ஆசீர்வதிச்சதுனாலதான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிறார். கடவுளின் ஆசீர்வாதம் இத்தகையதே ஆகும். தான் நாடுகின்ற எவர் மீதும், இந்த இடத்துல கவனிக்கணும், தான் நாடுகின்ற எவர் மீதும் அதனை அவர் அருள்கின்றார். இந்த கேட்டகரிக்கு தானே கொடுக்கணும், அந்த கேட்டகரிக்கு தானே கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது.
நீ பிரிச்சு பார்க்காத, எனக்கு யாருக்கு பிடிச்சிருக்குதோ நான் அவனுக்கு கொடுப்பேன். தொழுகைனா அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டானா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தொழுகைனா கூட நான் அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன். நான் விரும்புறதுதான் நடக்கும். நான் யாருக்கு நாடுறேன்னா அவனுக்கு தான் நான் கொடுப்பேன். இவனுக்கு ஏன் காசை கொடுத்துருக்குற அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. நான் யாருக்கு நாடுறேன்னா அவனுக்கு செல்வத்தை கொடுப்பேன். இவன் அந்த செல்வத்தை வாங்குறதுக்கு தகுதியானவனா இருக்கிறானா, அவன் தகுதியானவன் நீங்க நினைக்கிறியா, அவன் இருந்து நான் செல்வத்தை எடுப்பேன். ஏன்னா நான் யார விரும்புறேனோ அதுதான் விஷயம். நீங்க ஒரு வரையறை விதிச்சு அதுக்குள்ள கடவுளை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால அது முடியாது. கடவுளுடைய வரையறைக்குள்ளத்தான் நீங்க போகணும் அப்படிங்கிறதுதான் விஷயம். கடவுள் கொடையளிப்பவர், சர்வமும் அறிந்தவர். 2:121 வேதத்தை பெற்று மேலும் அதனை அறிய வேண்டிய முறையில் அறிந்திருப்பவர்கள் இதனில் நம்பிக்கை கொள்வார்கள். நம்ப மறுப்போரை பொறுத்தவரை அவர்கள் தான் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். நீங்க வேதத்தை நல்லா கான்சியஸா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தைய வேதங்களை பெற்றவங்க கான்சியஸா படிச்சிருக்கிறாங்க, கரெக்டா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது மேல நம்பிக்கை ஏற்பட்டுரும். பொதுவா நம்ம ஞானம்னு சொல்றோம். அல்லாஹ் சொல்றாங்க 2:269 தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அறிகின்றார். தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அறிகின்றார். மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் அருட்படை அடைந்து விட்டார். அறிவுத்திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். பொதுவா அறிவுத்திறன், அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். ஞானம்ங்கிறதே வசனத்துல படிக்கிறோம். அறிவு அப்படின்னா என்ன, ஞானம் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுதல் அறிவு. இப்ப இது எல்லாத்தையுமே பார்க்கிறோம், எல்லாமே இப்படி எல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக்கலா இருக்குது. இன்னும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கடவுள் அனைத்தையும் நிர்வகிக்கிறார், கடவுள் தான் அனைத்தையும் நிர்வகிக்கிறார், கட்டுப்படுத்துகின்றார் அப்படிங்கிற உண்மையை வெறும் தகவலா தெரிஞ்சுக்கிறோம்ல. வெறும் தகவல், இது ஒரு தகவலா இருக்கும்போது அது அறிவா இருக்குது. இப்ப ஒருத்தர் சொல்ற ராமாயணம் சரியாத்தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அறிவா இருக்குது. ஆனா அதை ஒவ்வொரு கணமும் உணர்ந்து வாழ்வது ஞானம். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க அதை உணர்ந்து வாழும்போது அது ஞானம்னு சொல்லப்படும். இதுதான் ஞானம். அது அப்படி இருக்கிறவங்களை தான் நன்னறியாளர்கள்னு சொல்றார், நம்பிக்கையாளர்கள்னு சொல்றார். அவங்க அந்த கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை அணுகும் போதெல்லாம், சாத்தான் என்ன திட்டத்தோட அணுகுவான்? கடவுளுடைய விருப்பத்திற்கு எது மாற்றமான விஷயமோ அதுதான் அவங்கள்ட்ட கொண்டு போய் முன்னாடி வைக்கப்படும். இப்படி கடவுளுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிற போதுதான் அதுக்கு ஆப்போஸ் பண்றாங்க. சோ அவங்க கடவுள் தான் அனைத்தையும் நடத்துகின்றவர், கட்டுப்படுத்துகின்றவர் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அதுதான் அவங்களை ஞானின்னு சொல்ற. ஞானினா ஞானத்தை பெற்றவர்னு அர்த்தம். இத இப்ப நம்ம பேசும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நான் பேசுறேன்ல அந்த கான்செப்ட் சொல்லும் போது இதெல்லாம் ஒரு கோர்வையா சேர்த்து சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப கவர்ற விதமா இருக்குது, நயவஞ்சகத்தனமா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. நயவஞ்சகத்தனமா இருக்குது. ஏன்னா நயவஞ்சகம் தான் பேச்சு, அவங்களுடைய பேச்சு அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி கிடையாது. கடவுளை மட்டும் வழிபடுகளை உபதேசிக்க போலி தூதர்களால் இயலாதுன்னு சொல்லி ஒரு வசனத்துல சொல்லுவார். 26:210 வசனம். சாத்தான்கள் இதனை ஒருபோதும் வெளிப்படுத்த இயலாது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத அவங்களால சொல்லவே முடியாதுங்கிறார். அந்த இடத்துல அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறத கரெக்டா போய் சொல்லுங்க, சொல்லவே முடியாது. ஒரு பயான் நடந்துச்சு, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பயான் நடக்குது. அந்த பயான்ல என்னன்னா, வரிசையா அதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியா கடவுள் நாட்டம்னு சொல்லி முடிச்சிடறாங்க. இங்க நடந்த மாதிரியே தான் முடிச்சிடுறாங்க. கடைசியில அந்த வாதத்துல ஒரு கேள்வி வருது. கேள்வி கேட்கும்போது அந்த பயான் செஞ்ச நபரை என்ன கேட்டாருன்னு தெரியுமா? நீ இந்த மாதிரி அருவருப்பான ஒரு செயலை செஞ்சிடுற, அதுக்கு யாரு காரணம்? நீ காரணமா கடவுள் காரணமான்னு கேட்கிறார் அவர். ஆனா பண்ணின பயான் என்ன? அனைத்தும் கடவுளின் நாட்டம்ங்கிறது. அதுல இருந்து கேள்வி வரும்போது அவர் மாறுற விஷயம் என்ன? இந்த மாதிரி ஒரு தப்பான அருவருப்பான விஷயத்தை நீ செஞ்சிடுற, இதுக்கு நீ காரணமா கடவுள் காரணமா? ஏங்க அதைத்தானே நீங்க பயானாவே பண்ணுங்க. அப்ப நான் கேட்கறது, அதைத்தானே நீங்க பயானாவே பண்ணுங்க. அனைத்தும் கடவுளின் நாட்டம், அனைத்தும் கடவுளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, அதைத்தானே நீங்க பயானா பண்ணுங்க. அவர் அதை கேட்டுட்டு, அப்ப நான் சொல்றேன்,
அனைத்தும் கடவுளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, நீங்க சொல்ற தவறும் அவரால் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொன்ன உடனே அப்படியே ஆப்போஸ் ஆகுறாரு. ஏன் அவரால் தெளிவா முன்வைக்க முடியல? ஏன்னா புரிதல் இல்ல. எப்படி அதை முன்வைக்க முடியும்? சாத்தான்கள் இந்த இடத்துல பன்மை பதத்துல குறிப்பிடுறத நம்ம கவனிக்கணும். சாத்தான் ஒருமை பதத்துல குறிப்பிடல, பன்மை பதத்துல குறிப்பிடுறாங்க. யாரெல்லாம் அவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டனரோ அவர்கள் சாத்தான்களாக ஆகிவிடுகின்றனர். சாத்தான் என்ன சித்தாந்தம் வச்சா, இதுக்கு கடவுள் மட்டும் போதும் அப்படிங்கிறது இல்ல. கடவுள், அதாவது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு கடவுள் தான் வேணுங்கிறது இல்ல, இது இல்லாமலும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சான். அதே விஷயத்தை தான் இவங்களும் முன்வைக்கிறாங்க. என்ன கொஞ்சம் வேற்று விதமா ஒரு மாற்றத்தோட முன்வைக்கிறாங்க. அவங்களால அதை தெளிவாக ஒருபோதும் முன்வைக்க இயலாது. நீங்க நிறைய பேர் காரிசல்யம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் சைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டோம்னா மாட்டிக்கிடுவாங்க. அப்ப அதை தெளிவா முன்வைக்க யாரால முடியும் அப்படின்னா, யாரு கடவுள் அருள் புரிஞ்சிருக்கிறாரோ, யாருக்கு கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ கரெக்டான. இப்ப 3-7வது அத்தியாயத்துல சொல்றாங்கல்ல, இது மறைபொருள் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனா அதோட உண்மையான விஷயம் யாருக்கு தெரியும்னா இவங்களுக்கு தான் தெரியும். அப்படி யாருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை தெளிவா முன்வைக்க முடியும். விருப்பம் உள்ளவர்கள் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். கடவுள் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன சொல்றாங்கிறத கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். இதுதான் கடவுள் நம்மளுக்கு குர்ஆன் மூலியமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததுல 26:211 சொல்றாங்க, அவர்கள் செய்யவும் மாட்டார்கள், அன்றி இயலவும் செய்யாது அப்படிங்கிறாங்க. அவங்களால அது முடியவே முடியாதுங்கிறாரு. கடவுளே அதுக்கு சாட்சி சொல்றாரு, அவங்களால அது முடியவே முடியாது. எதை? கடவுள் மட்டும் அப்படிங்கிறத முன்மொழிகிறதுக்கு அவங்களால முடியாது. 26:212 சொல்றாரு, ஏனெனில் அவர்கள் செவியேற்பதை விட்டு தடுக்கப்பட்டு இருக்கின்றனர், அவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றனர். 26:213 சொல்றாரு, எனவே தண்டனைக்கு நீர் உள்ளாகாமல் இருக்கும் பொருட்டு கடவுளுடன் வேறெந்த தெய்வத்தையும் இணை வழிபாடு செய்யாதீர். 26:225 ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, நிலைக்கு தக்கவாறு அவர்களுடைய விசுவாசம் மாறுவதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இது எப்படி தெரியுமா? இந்த இடத்துல காரிசிலமை நிறுத்துன்னு நீங்க சொல்லிருந்தீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்டேன்னா அந்த இடத்துல காரிசிலமை நிறுத்துன்னு வராது. அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஆமா, அது நம்ம தான் செய்யணும், நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விசுவாசம்ங்கிறது, இந்த நம்பிக்கைங்கிறது இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடியதாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரே இடத்துலதான் நீங்க விசுவாசிக்கணும். பைபிள்ல ஒரு வசனம் வரும், ஒரு ஊழியன் 2 எஜமானர்களுக்கு விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வரும் ஒரு வசனம். 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியுமா? 2 எஜமானர் அதை நேசிக்க முடியுமா? விசுவாசம் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப ஒரு இடத்துலதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். 2:99 சொல்றாங்க, இத்தகைய தெளிவான வெளிப்பாடுகளை இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்ல, இதுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இது எதுக்குமே பதில் கிடையாது. யார்கிட்ட? காட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட இது எதுக்குமே கேள்வி பதில் கிடையாது. ஆனாலும் அவர்கள் அதை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதுக்கு தான் 2:99 சொல்றாரு, இத்தகைய தெளிவான வெளிப்பாடுகளை உமக்கு நாம் இறக்கி அனுப்பியுள்ளோம், மேலும் தீயவர்கள் மட்டுமே இவற்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். கொல்லப்படுதலை பார்த்து கொல்லப்படுதல். இப்ப நம்ம 2 விஷயம் பார்த்தோம், இதோட முடிச்சிடுறேன். 2 விஷயம் பார்த்தோம். அதாவது மூசா நபி கொலை செஞ்சிடுறாரு, ஆனா கடவுள் இந்த வசனத்துல கொலை செய்யக்கூடாதுங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை சென்ட்ரா தான் நின்று புரிஞ்சுக்கிறோம். சென்ட்ரா நின்று நீங்க எப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? என் கேள்வி. நீங்க மூசா நபி கொலை செஞ்சுட்டு அது கடவுள் நாட்டம்னு சொல்லிட்டாரு, இந்த இடத்துல கடவுள் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு 2க்கு மத்தியில சென்ட்ரா நின்று நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதை கொலை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா, அல்லது கொலை செஞ்சுட்டு அது கடவுள் நாட்டம்னு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா? இது 2ல ஏதோ ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்ல முடியும். 2 விஷயத்தையும் விசுவாசிக்க முடியாது உங்களால. 2ல ஏதோ ஒன்னதான் சொல்ல முடியும். எது? அதுக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் வசனத்திலே பதில் சொல்றாரு. 3:154. நான் இந்த வசனத்தை ஃபுல்லா படிக்கல, ஒரு ஷார்ட்டா ஒரு வரியை மட்டும் படிக்கிறேன். அதுல இருந்து எங்கள் வசம் ஏதும் உள்ளதா
அப்படின்னு சொல்லி அந்த போறப்ப கேட்கிறாங்க, எங்கள் வசம் எதுவும் இருக்குதா கூறுகிறாக. அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒவ்வொன்றும் கடவுள் வசமே உள்ளது. அவர்கள் உன்னிடம் வெளிப்படுத்தாதிருந்ததை தனக்குள் மறைத்துக் கொண்டனர். அவர்கள் கூறினர், எங்கள் வசம் ஏதேனும் இருந்திருந்தால், இந்த வார்த்தையை தான் நான் சொல்ல வந்தது, எங்கள் வசம் ஏதேனும் இருந்திருந்தால் இந்த யுத்தத்தில் நம்ம எவரும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அவங்கள்ட்ட சொல்லுங்க, திருப்பி கடவுள் சொல்றாரு, அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்கி இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டு விட்டவர்கள் தங்களுடைய மரணப்படுக்கைகளுக்கு தவழ்ந்தேனும் வந்து விடுவார்கள். நான் விதிச்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அது நடந்துரும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இப்ப இது ரெண்டுக்கு சென்றால் நீங்க என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை மக்கள் மத்தியில முன் வைப்பீங்க? நான் சொல்றேன், கடவுள் நாடுனதுதான் அந்த இடத்துல நடக்கும். அதை தவிர்த்து மற்றொன்று நடக்காது. என் வசம் எதுவுமே இல்லை. நான் கொல்லணும், கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது உத்தரவாதம் இருந்தாலும், என்னால் ஒருவர் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அவர் கொலை செய்யப்படுவார், அல்லது அவரால் நான் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் நான் கொலை செய்யப்படுவேன். இது எதையுமே தடுக்க முடியாது. அப்ப என்ன உபதேசத்தை மக்கள் மத்தியில நீங்க வைப்பீங்க? நீங்க பண்ற உபதேசம் தான் என்ன? மக்களுக்காக பயான்ங்கிறது என்ன தெரியுமா? விளக்க உரைன்னு அர்த்தம். பயான் அப்படிங்கிறது அரபிக் வேர்டு. பயான் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, தெளிவுபடுத்துதல், மக்களுக்கு விளங்கும் வகையில் எளிதாக சுருங்க சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தம். விளக்க உரை அப்படின்னு அர்த்தம். அப்ப மக்களுக்கு எதை நீங்க விளக்குவீங்க, எதை உபதேசிப்பீங்க? இது ரெண்டுக்கு சென்றால் என்ன சொல்ல வருங்க? சொல்ல முடியாது. அதனாலதான் நான் அந்த வசனத்தை முன்னாடி வச்சேன், சாத்தான்களால் ஒருபோதும் அதனை வெளிப்படுத்த இயலாது. அவங்களால அதை சொல்லவே முடியாது, அதை விவரிக்கவும் முடியாது. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு ஆயத்தமாவோம். அக்கிமு ஸலாத்.